ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான துலிப் டசல்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி கிராஸ் பீஸ்ல ஒரு 4 பீஸ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பீஸ்ல நான் 1/4 இன்ச்சுக்கு கம்மியான அளவுக்கு நான் தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி 2ஆ மடிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு நான் தையல் போட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறமா நான் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கொஞ்சமா கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஹூக் உள்ள மாட்டிட்டு இங்க இப்படி இங்க ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை இழுத்தீங்கன்னா இப்படி லாக் ஆயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி இப்படி இழுத்துக்கணும். மெதுவா இந்த துணி வர்ற வரைக்கும் இழுத்துட்டே இருந்துட்டு இந்த துணி வந்ததுக்கு அப்புறம் இந்த லாக் எடுத்துட்டு நம்ம கையில பிடிச்சி இழுக்கணும். நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 4க்கு 4ங்கிற அளவுல நம்ம கிளாத் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ரைட் சைடு உள்ள வச்சு ராங் சைடுல ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இத உள்ள திருப்பணும். இந்த மாதிரி பாதியா திருப்பிக்கணும். ஈவனா இங்கெல்லாம் நீட்டா இருக்கிற மாதிரி திருப்பிக்கோங்க. லைட்டா நான் எக்ஸ்ட்ராவை இப்படி கட் பண்ணி விட்டுறேன். இதுக்கப்புறம் இந்த டோரிய உள்ள ஃபிட் பண்ணணும். இந்த மாதிரி சென்டர்ல வச்சு ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஊசி எடுத்து இப்படி ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்படி ஃப்ரண்ட் பேக்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி இப்படி இழுத்துக்கணும். அகைன் மறுபடியும் இங்கிருந்து இந்த பக்கம் இழுக்கணும். மறுபடியும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி இப்படி சுத்தி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இதை நம்ம வெளியே திருப்பிடலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இதுக்குள்ள நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் எல்லாம் கட் பண்ணி உள்ள போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதா கிளாத் கட் பண்ணி நான் இதுக்குள்ள போட்டுக்கிறேன். கிளாத் எல்லாம் உள்ள போட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். சென்டர்ல இந்த 2ஐயும் க்ளோஸ் பண்ணிட்டு 2 தடவை நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பக்கம் இருக்கிற 2 கார்னரையும் நம்ம ஸ்டிச் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ பாருங்க, துலிப் ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். பாருங்க, பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சது. பாருங்க, பியூட்டிஃபுல்லான துலிப் டசல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு செட் ரெடி பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.